ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு ஜோதிடர் சரவணாமிர்தம் வணக்கம். அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி. உங்களை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சந்திக்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்தித்து மகிழ்ச்சி அடையும் ஒரு செய்தி, லக்னத்தில் ஜாதகத்தில் 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் என்றால் என்ன? புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், புகழ், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த 5ஆம் பாவத்தை சனியும் செவ்வாயும் தன்னுடைய 3 7 10 சனி, 4 8 செவ்வாய், இவர்கள் புத்திரஸ்தானத்தை பார்த்தால் அந்த ஜனன ஜாதகத்தில் ஜாதகர் எவ்வாறு இருப்பார் என்பதை நாம் சிந்திப்போமாக. அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரே ஒரு மகா புருஷன் சத்ரபதி சிவாஜி. அந்த மகான், அந்த இது போன்ற ஒரு பெரிய பெரிய ஆராய்ச்சி கட்டுரையிலிருந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள், மகான்கள் இதில் படிக்கும்போது இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் எல்லோருக்கும் நன்றி தவிர வேறு எது சொல்ல முடியும்? அந்த செய்தியை உங்களோடு ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தம் முடிக்கிறேன். இன்றைக்கு சத்ரபதி சிவாஜி அவர்களின் ஜாதகத்தில் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், அதை பற்றி நாம் சிந்திப்போமாக. மேலும் சத்ரபதி சிவாஜி அவர்கள் இந்திய பேரரசின் முகலாயர்களின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர், யாவரும் அறிந்த ஒரு உண்மை. அதே போன்று அவரின் எழுச்சி, சிவாஜி அவர்களின் எழுச்சி, அதற்கும் அவர் அடிகொலினார். ஆக இந்த செய்தியை நாம் திரும்ப நாம் சிந்திக்க இருக்கிறோம். அவரின் ஜனன ஜாதகத்தை இப்பொழுது பார்ப்போமாக. 19/2/1630 சித்திரை நட்சத்திரம், செவ்வாய் தசை, மாதா கர்ப்பசொல் போக நின்று பலன் தரும் ஆண்டு 4 ஆண்டுகள் 1 மாதம் 17 நாட்கள். சிம்ம லக்னம், 2ஆம் இடத்தில் கன்னியில் சந்திரன், துலாவில் சனி, 5ஆம் இடம் தனுசு, புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியம் ஸ்தானத்தில் கேது, கும்பத்தில் சூரியன் குரு, மீனத்தில் புதன், மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய் ராகு. ஆக இந்த ஜாதகமாக இவருக்கு இருக்கின்றது. இதை நாம் தெரிந்து கொள்ள வந்த செய்தி என்னவென்றால், சத்ரபதி சிவாஜி அவர்கள் வீர தீர பராக்கிரமசாலியாக திகழ்ந்து எதிரிகளுக்கு சிம்ம சுகுணமாக இருந்ததற்கு காரணம், சிம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடமான சனீஸ்வர பகவான் 6க்கும் 7க்கும் உண்டானவர். அவர் உச்சமடைந்த காரணத்தினால் எதிரிகளை தூள் தூளாக்கி பந்தாடினார்கள். ராஜதந்திரமும் பெருந்தன்மையும் மேன்மையும் நிறைந்த அவர்கள் கருணை கடலாக திகழ்ந்தார்கள். அவருடைய ஆட்சியாளர்கள், குடிமக்கள் அத்தனை பேருக்கும் அவர் கடவுளாகவே திகழ்ந்தார்கள். ஆக அந்த தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் உச்சமடைந்த காரணத்தினால் துலாவில் சனீஸ்வர உச்சம். அதே போன்று 6 7க்கு உண்டான ஒரு அதிபதி சனீஸ்வர பகவான் 3இல் இருக்கின்ற காரணத்தினால் எதிரிகளை தூளாக்கினார், பந்தாடினார். ஆக அந்த 6 7ஆம் இடத்தில் சூரியனும், கும்பத்தில் சூரியனும் குரு பகவான் இருந்த காரணத்தினால் அவருடைய பெருந்தன்மையும் வல்லத்தன்மையும் கருணையும் சிறந்து காணப்பட்டது. அதே போன்று மிதுனத்தில் இருக்கின்ற அந்த செவ்வாய் தன்னுடைய 7வது பார்வையாக தனுசு லக்னத்திற்கு, சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானத்தை கேது வரை இருக்கிறார். சிம்மத்துக்கு 5ஆம் இடம் தனுசுல கேது இருந்த காரணத்தினால் அது புத்திர தோஷம் என்று இயல்பாக சொல்வோம். போதாத குறைக்கு மிதுனத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் தன்னுடைய 7வது பார்வையாக புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வையிட்ட காரணத்தினால், மேலும் துலாவில் இருக்கின்ற உச்சம் பெற்ற அந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய 3வது பார்வையாக இந்த தனுசை பார்த்த காரணத்தினால் அங்கு கேதுவும் இருக்கிறார். ஆக எல்லாம் இருந்த நேரத்தில் கூட அந்த சத்ரபதி சிவாஜிக்கு 5 குழந்தைகள். 5 குழந்தைகளும் இவர் அளவுக்கு பெயர் எடுக்கவில்லை. அதில் கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாமல் இருந்தார்கள். இவர் அந்த குழந்தைகள் பிறந்த நேரத்தில் தான், 2வது குழந்தை பிறந்த நேரத்தில் தான் நௌஷத் கான் என்பவரோடு போரிட்டு வெற்றி வாங்கி சொல்லினார். பிறகு மறுபடியும் தோல்வியடைந்த. இதெல்லாம் ஒரு புராண செய்தி, அந்த சரித்திர செய்திக்குள் நாம் செல்ல வேண்டாம். ஆக அந்த 5ஆம் பாவத்தை மிதுனத்தில் இருக்கிற அந்த செவ்வாய்
உத்தரஸ்தான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வை செய்தார். துலாவில் இருக்கிற உச்சம் பெற்ற சனீஸ்வர பகவானும் பார்வை செய்த காரணத்தால் புத்திரர்களால் சத்ரபதி சிவாஜிக்கு துளி அளவு கூட மகிழ்ச்சி இல்லை என்பதாக இந்த சனி செவ்வாயினுடைய 5ஆம் பாவத்தை பார்த்தால் என்ன ஆகும் என்பதை நாம் சிந்தித்தோம். ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களோடு இந்த புராண செய்திகள், சரித்திர செய்திகள் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜோதிடர் சரவணாமிர்தம்.